ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகுமார், ஸ்ரீவி சிட்டி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்டு, ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனு. அந்த இடத்துல ரொம்ப ஒரு ஹைஃபையாக பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் தாங்கல் அப்படின்ற இடத்துல இருக்குது, சென்னையில். ஸோ சென்னையில் ஐயப்பன் தாங்கல்ன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், இல்லைனாலும் சொல்லிடலாம். போரூர் பக்கத்தில் இருக்குது, கருகம்பாக்கம் பக்கத்தில் இருக்குது, மாங்காடுக்கு முன்னாடி இருக்குது. இப்படிலாம் நம்ம சொல்ல முடியும் இந்த ஐயப்பன் தாங்கலை. ஸோ ஐயப்பன் தாங்கல் அமைஞ்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு சூப்பரான ஹைஃபை லொக்கேஷனில், மெயினில் உங்களுக்கு பஸ் டிப்போக்கு ஆப்போசிட்டில், ஆயில் மில் ரோட் பக்கத்தில், மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 100 மீட்டர்ஸ் வாக்கபிள்லேயே உடனே நடந்து வர மாதிரி இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. ப்ளஸ் உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே கிடைக்கிறக்கூடிய ஒரு இடத்துல இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கு. இது வந்து 1306 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ளாட்டு, 1306 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. 710 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் 710. இதில் வந்து 2 கார் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் தான் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 3 பெட்ரூம் ஹால் கிச்சன் கொண்ட ஒரு ப்ராப்பர்ட்டி. அதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ரொம்ப சூப்பராக வடிவமைச்சிருப்பாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை. ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு, சவுத்தை ஃபேஸ் பண்ண மாதிரி அமைஞ்சிருக்கும். 24 ஹவர்ஸ் உங்களுக்கு செக்யூரிட்டி இருக்காங்க, சிசிடிவி இருக்குது, நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குது. அதெல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ளாட்டுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க, வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, மாடல் கிச்சன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் சூப்பராக வடிவமைச்சிருப்பாங்க. அதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து என்னெல்லாம் அமெனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது, க்ளோஸ்டு பார்ட்டி ஹால், கெப்பாசிட்டி வந்து ஒரு 200 பேர் உட்காரலாம் அந்த மாதிரி இருக்குது. அதேமாதிரி ஓப்பனிங் பார்ட்டி ஹால், இதுக்கு கெப்பாசிட்டி வந்து ஒரு 50 பேர் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்க ஒரு ஓப்பனிங் பார்ட்டி ஹாலும் இருக்குது. இது இல்லாமல் கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. அது இல்லாமல் அவுட்டோர் பேட்மிண்டன் கோர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஓப்பன் பார்க்கு வித் பெஞ்சோடு இருக்குது. ஜிம் இருக்குது, ஆல் எக்யூப்மெண்ட்ஸோடு கிடைக்கும். உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஜிம்மும் இருக்குது ஃபுல்லாகவே. ஸோ இதெல்லாம் இந்த வீடியோவில் காட்ட முடியல, உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கேட்டுங்க. ஸோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வந்தீங்கன்னா எல்லாமே பார்க்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது, டேபிள் டென்னிஸ் கோர்ட் இருக்குது, வாக்கிங் ஏரியா, பெரியவங்களுக்காக வாக்கிங் ஏரியா வச்சுருக்காங்க, ஏஜ்டு பீப்புளுக்காக. அதுக்கப்புறம் விசிட்டர்ஸ் பார்க்கிங் தனியாக இருக்குது, இன்டர்காம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, வீட்டில் லிஃப்ட் இருக்குது. நம்மளது ஃபஸ்ட் ஃப்ளோர் தான், இருந்தாலும் லிஃப்ட் தேவைப்படாது, இருந்தாலுமே லிஃப்ட் இருக்குது. 4 ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் பவர் பேக்கப் இருக்குது, எலக்ட்ரிக்கல் மிஷினோட இருக்குது உங்களுக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இந்த கார்பேஜ் ஃபெசிலிட்டிலாம் உங்களுக்கு பண்ணுற மாதிரிலாம் எடுத்து வைக்கிறதுலாம் இருக்குது. அதேமாதிரி வந்து எப்பயுமே அந்த அசோசியேஷன் வந்து இன்ஜினியர் சப்போர்ட்டும் அசோசியேஷன் சப்போர்ட்டும் உங்களுக்கு எப்பயுமே இருக்க மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியில் ஃப்ளாட்டில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியாது. இந்த ப்ராப்பர்ட்டியோட மதிப்பு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,35,00,000 சொல்லியிருக்காங்க, ஸ்லைட்லி நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க, 1,35,00,000. ஸோ வீடு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக டிசைன் பண்ணியிருக்காங்க, நல்லா வடிவமைச்சிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஐயப்பன் தாங்கல்ல, ஆன் ரோட்லேருந்து ஜஸ்ட் 100 மீட்டர்ஸ், அதாவது உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் ஒரு 150 மீட்டர்ஸில் மெட்ரோ ஸ்டேஷன் அமையும் அப்படின்னு கூட சொல்லலாம், 200 மீட்டர்ஸ்க்குள்ளே. ஸோ எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்குள்ளேயே உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ரெஸ்ட் ரூம்லாம் கன்சீல்டு பண்ணியிருக்காங்க வெளியே தெரியாதபடிக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட மதிப்பு வந்து 1,35,00,000. நியர்பை நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. நியர்பை வந்து ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் இருக்குது, மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது, ஷாப்ஸ் இருக்குது, சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு லொக்கேஷனாக தான் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி சொல்ல முடியும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோவில் இருக்குது, சர்ச் இருக்குது, மாஸ்க் எல்லாமே கூட நியர்பை இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 700-800 மீட்டர்ஸ் தான் இருக்கும், அந்தளவுக்கு தான் இருக்குது. போரூர் ஜங்ஷன் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து யாருக்கு தேவைன்னுச்சாலும் இதில் இருக்க நம்பர் 938222
5252 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா 9943446660 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்குற எல்லா நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேருக்கு நம்ம சேனலை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி தரேன். ஸோ சீக்கிரம் நம்ம விற்று கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நியர்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த 200 ஃபீட் அவுட்ரிங் 200 ஃபீட் ரோடு பைபாஸ் ரோடு உங்களுக்கு நியர்பையாகவே இருக்குது. அதாவது ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே ஒரு 200 ஃபீட் பைபாஸ் ரோடும் நியர்பையாகவே இருக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.